நல்லா படி, கண்டிப்பா பிஹெச்டி படிக்கிற. ஓகேயா? பிஹெச்டி படிக்க வைங்க. சரி. ஏன்னா இவனுக்கு கண்டிப்பா வேணும். மற்றவங்களுக்காக ஒன்றும் இல்லை, நீ கண்டிப்பா பிஹெச்டி பண்ண, அப்பதான் அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி. பரவாயில்ல. என் தாயார் ராஜலட்சுமி அப்பா. நன்றி நன்றி, தேங்க்யூ. என் பேர் வந்து தமிழ்வாணன். எங்கள் அப்பா பேர் அண்ணாதுரை. நான் வந்து பத்மூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். என்னோடய டிஸ்ட்ரிக் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக், வேப்பந்தட்டை தாலுக்கை. இப்போ வந்து நான் படிக்கிற எம்ஹெச் பிஹெச் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தேனி பெரிய குளத்தில் நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்போ எங்கள் அப்பா வந்து விவசாயம் பார்க்குறாங்க. என் அப்பா எனக்கு படிப்பு சம்மந்தமாக ஃபீஸு தான் வருஷத்துக்கு 50,000 கட்டுற மாரி இருக்குது. எங்கள் அப்பா விவசாயம் பார்க்குறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து என்ன படிப்புக்கு வந்து இன்னும் ஃபீஸ் கட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு லேப்டாப்பு வேணும். அது இருந்தால் தான் என்னால் கொஞ்சம் எம்ஹெச்ஏ படிக்க முடியும். மேற்கொண்டு பிஹெச்டிலாம் படிக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. எல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருந்தது. என் அப்பாட்ட திரும்ப என்னால் லேப்டாப்பு வாங்கிட்டு கேட்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செம்மு ஃபீஸ் கட்டுறதே ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி, இதனால் என்னால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது எல்லாம் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் இந்தமாரி கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து இந்தமாரி எழுதி கொடுத்து உதவி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாம் பண்ணுறாங்க மக்களில். அந்த நம்பிக்கையில் நாமளும் கொஞ்சம் மனு கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் எழுதி கொடுத்து ஒரு லேப்டாப் வேணும் ஒரு நம்பிக்கையில் தான் நான் மனு கொடுத்தேன் அப்படின்னா. ஆனால் நம்பிக்கையில் தான் மனு கொடுத்தேன். இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக நடந்திருக்குது. ரொம்ப எதிர்பார்க்காத விஷயமாக நடந்திருக்கு. ஒரு மாதமாக நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் மனு கொடுத்துட்டேன். அடுத்த ஒரு மாதத்துலேயே என்னை ஃபோன் பண்ணி நேரில் வர வச்சு என்னை பற்றி விசாரித்து எதிர்பார்க்காத நான் என்ன எதிர்பார்க்கணும் அதை நான் இப்போ என் படிப்புக்கு நான் இந்தமாரி எதிர்பார்க்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு லேப்டாப்பும் வாங்கி கொடுத்தாங்க கலெக்டர் அம்மா. என்ன சொன்னாங்க லேப்டாப் கொடுத்து? கலெக்டர் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்தமாரி கொடுத்து நான் பிஹெச்சும் படிக்கணும்னு எதிர்பார்க்கறத விட அவங்களே என்னை பிஹெச்சி படிக்க வச்சாங்க. ரொம்ப லேப்டாப் கொடுத்து உதவி பண்ணாங்க. ரொம்ப இந்தமாரி சூழ்நிலை. எப்படி இருக்குது கலெக்டர்கிட்ட லேப்டாப் கையில் வாங்குறது? லேப்டாப் கையில் வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் என்னால் இன்னும் பிஹெச்சி படிக்க முடியும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன்.